மதுரை மாவட்ட அச்சம்பத்து கண்மாயிலிருந்து கால்வாய்க்கு செல்லும் உபரிநீர் அடைப்பின் காரணமாக ராகவேந்திரா நகர், பொன்மேனி ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்தது. அதிகாரிகள் இதுவரை வந்து பார்வையிடவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். தண்ணி யார் வந்து எங்களை பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. குழந்தைங்கெல்லாம் இருக்குங்க, சாப்பாட்டுக்கு போக வர, வெளியே போயிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. உடம்புக்கு வேற முடியல, எங்கேயும் வெளியே போக முடியல, வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம். நாங்கள் பாம்புலாம் தெரியுது, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்கோம். பாம்பு, இது தேள் எல்லாம் வருது, வீட்டுக்குள்ள வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, தண்ணி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தான் கஷ்டமா இருக்கு. நாளைக்கு ஸ்கூல் திறக்குது, நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போறது என்னன்னு தெரியல. நைட்ல இருந்தே தண்ணி வீட்டுக்குள்ள எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்களை வெளியே எங்கிட்டும் போகவே முடியும். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். முக்கியமாக மதுரை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அச்சம்பத்து கண்மாய் முழுவதுமாக நிரம்பியுள்ள நிலையில் உபரிநீர் செல்லும் கிருதுபால் நதி கால்வாய்களில் ஆகாய தாமரை செடிகள், குப்பைகள் அடைப்பால் கண்மாய் தண்ணீர் மதுரை மாநகராட்சி 69வது வார்டுக்குட்பட்ட ராகவேந்திரா நகர், பொன்மேனி ஆகிய பகுதிகளில் உள்ள 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். தெருக்களிலும் தொடர்ந்து கண்மாய் தண்ணீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் வீட்டு வாசல் வரை வெள்ள நீர் வந்ததால் விஷப்பூச்சிகள் வருவதாகவும் உயிர் பயத்துடன் இருப்பதாகவும் உடனடியாக தண்ணீர் வரத்து கால்வாயில் உள்ள அடைப்புகளை எடுத்து தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது குறித்து எந்த அதிகாரிகளும் நேரில் வந்து பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மாநகராட்சி சார்பில் கால்வாய்களை தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட போது பொதுப்பணித்துறை தங்களுக்கு சொந்தமானது என்றும் கால்வாய் பராமரிக்கும் பணி எங்களுடையது என்பதால் பணியை நிறுத்தக்கூடியதாக கடிதம் கொடுத்ததாகவும், இதனால் மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள கால்வாய்களை தூர்வாருவதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. பொதுப்பணித்துறை சார்பாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை என மாநகராட்சி சார்பில் தகவல் தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.